morning students. Today we are going to see the topic copying files and folders to removable disk. So files and folders removable disk லேந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா there are several methods of transferring files to or from a removable disk. ஸோ நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெத்தட். ஸோ நிறைய மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் காப்பி அண்ட் பேஸ்ட். So second method send to. So send to method. So method 1 பார்க்கலாம். So copy and paste method. Plug the USB flash drive directly into an available USB port. So நம்ம உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ USB flash driveல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணணுன்றாங்க. ஸோ லேப்டாப்லேயோ இல்லை செல்ஃபோன்ஸ்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ எதில் வேணுமோ உங்களுடைய ஃப்ளாஷ் ட்ரைவ் என்னவோ அதை வந்து USB போர்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை ப்ளக் பண்ணிடுங்க. இஃப் த USB flash drive or external drive folder does not open automatically, follow these steps. ஸோ நம்ம காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு USB flash drive வரும். ஸோ வந்து டேரெக்டாலாம் நம்மளால் காப்பி பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், கிளிக் ஸ்டார்ட் கம்ப்யூட்டர். ஸோ ஸ்டார்ட்டில் போய்ட்டு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே. ஸோ அதில் பாருங்கள், டபுள் கிளிக் ஆன் த ரிமூவபிள் டிஸ்க் அசோசியேட்டட் வித் த USB ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணோடனே ஸோ இந்த மாதிரி தானே ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும், வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து டபுள் கிளிக்கிங் ரிமூவபிள் டிஸ்க். அதை போய் நம்ம செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ நேவிகேட் டு த ஃபோல்டர்ஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர் கண்டெய்னிங் ஃபைல்ஸ் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நம்மளுடைய ஃபைல்ஸையோ இல்லை நம்மளுடைய ஃபோல்டரோ நமக்கு அங்கே என்ன வேணுமோ ஸோ அதை போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் யூ வாண்ட் டு காப்பி, தென் செலக்ட் காப்பி. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து காப்பி ஆகிடும். அந்த ஃபைலோ ஆர் ஃபோல்டரோ என்ன ஆகும்னா காப்பி ஆகிடும். ஓகே. ரிட்டர்ன் டு த ரிமூவல் டிஸ்க் விண்டோ, ரைட் கிளிக் வித்தின் த விண்டோ, தென் செலக்ட் பேஸ்ட். ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவல் டிஸ்க்லேயே வேறு லொக்கேஷனில் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே போய் பேஸ்ட் ஆகும். வேறு ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். வேறு ட்ரைவையோ இல்லை வேறு ஃபோல்டரையோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸோ அந்த கண்டென்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்த உடனே பேஸ்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஃபைல் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெத்தட் 2ல் பாருங்கள், சென்ட் டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் டு மெத்தட் அப்படின்னும்போது என்ன பண்ணலாம் பாருங்கள், ப்ளக் த USB ஃப்ளாஷ் ட்ரைவ் டைரக்ட்லி இன்டு அன் அவைலபிள் USB போர்ட். ஸோ அதே மாதிரியே தான் USB ஃப்ளாஷ் ட்ரைவை நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ப்ளக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நேவிகேட் டு த ஃபோல்டர்ஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர் கண்டெய்னிங் ஃபைல்ஸ் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கம்ப்யூட்டரில் போய்ட்டு நம்ம அதேமாதிரி ஸ்டார்ட்டில் போய்ட்டு கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஸோ நம்மளுடைய ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான அந்த ஃபைல்ஸை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அந்த ஃபைல் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் ரிமூவ் டிஸ்க். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் சென்ட் டு அண்ட் செலக்ட் த ரிமூவல் டிஸ்க் அசோசியேட்டட் வித் த USB ஃப்ளாஷ் ட்ரைவ். ஸோ அதில் சென்ட் டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி கூட ஸோ நமக்கு தேவையான அந்த லொக்கேஷனுக்கு நம்மளோட ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களை வந்து ஒர்க் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் ஷாப்பில் பாருங்கள். ஓகே. Move the file created by you in My Documents to Drive D. Copy the file created by you from D drive to a removable disk. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலீட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். எப்படி வந்து நம்ம ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். when you delete a file or folder it will move into the recycle. ஸோ நம்ம ஃபோல்டரையோ இல்லை நம்ம ஃபைலோ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகாது, அது ரீசைக்கிள் பின்னில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே. ஸோ ரீசைக்கிள் பின் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், இட்ஸ் லைக் ஏ டஸ்ட்பின். ஓகே. ஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா திரும்பியும் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி அதில் இருக்கும். ஓகேவா. ஸோ அதில் போய்ட்டு ரீசைக்கிள் பின்னில் போய் ரீஸ்டோர் கொடுத்தோம்னா நமக்கு தேவையான அந்த ஃபைல் எங்கே வேணாலும் ஸ்டோர் ஆகிடும். ஓகே. நம்ம எந்த லொக்கேஷன் வச்சுருந்தோமோ அங்கே ஸ்டோர் ஆகிடும். டு delete a file or folder, select the file or folder you wish to delete. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஃபைலை டெலீட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதோடைய நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. ரைட் கிளிக் த ஃபைல் ஆர் ஃபோல்டர், செலக்ட் டெலீட் ஆப்ஷன் ஃப்ரம் த பாப்அப் மெனு ஆர் கிளிக் ஃபைல் டெலீட் ஆர் ப்ரெஸ் டெலீட் கீ ஃப்ரம் த கீபோர்ட். ஸோ 3 மெத்தடில் டெலீட் பண்ணலாம்.
ஸோ அந்த ஃபைலில் போய்ட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாலும் டெலீட் ஆகிடும். அப்படி இல்லைனா ஃபைலில் போய்ட்டு டெலீட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் டெலீட் ஆகிடும். அப்படி இல்லைனா அந்த பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் டெலீட் கீ இருக்குது இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் டெலீட் ஆகிடும். ஓகே, the file will be deleted and moved to the recycle bin. ஸோ ஃபைல் என்ன ஆகும், இப்போது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அது ரீசைக்கிள் பின்னில் போய்ட்டு மூவ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நம்ம டெலீட் பண்ண ஃபைல் வந்து ரீசைக்கிள் பின்னில் இப்போ இருக்கும், நம்ம ஏற்கனவே சேவ் பண்ண அந்த லொக்கேஷனில் இருக்காது. ஓகே, ஒர்க்ஷாப் delete the file created by you after duplicating the same under my documents. ஸோ உங்களே மை டாக்குமெண்ட்ஸில் ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணி அதை டெலீட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, to permanently delete a file or folder, to avoid sending a file or folder to the recycle bin, hold down the shift key and press delete on the keyboard. ஸோ வந்து நமக்கு ரீசைக்கிள் பின்லேயே அந்த ஃபைலே தேவையில்லை, பெர்மனெண்ட்டாக டோட்டலாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்லேயே ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னா ஷிஃப்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கணும் அண்டு ப்ரெஸ் டெலீட் கீ. அப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் ஓகேவா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகிடும், ரீசைக்கிள் பின்னில் ஸ்டோர் ஆகாது. ஓகே, ஸோ ரீசைக்கிள் பின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரீசைக்கிள் பின் இஸ் a special folder to keep the files or folders deleted by the user, which means you still have an opportunity to recover them. ஸோ ரீசைக்கிள் பின் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ஸ்பெஷல் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாம் டெலீட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே அதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வேணும்னா அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. The user cannot access the files or folders available in the recycle bin without restoring it. To restore file or folder from the recycle bin. Okay. ஸோ டேரெக்டாக நம்ம போய்ட்டு ரீசைக்கிள் பின்னில் நம்ம டெலீட் பண்ண ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க முடியாது, அதை ரீஸ்டோர் பண்ணி தான் நம்மளால் எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணியிருந்தோமோ அங்கே போயிட்டு தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓப்பன் ஏ ரீசைக்கிள் பின், ரைட் கிளிக் ஆன் ஏ ஃபைல் ஆர் ஃபோல்டர் டு பி ரீஸ்டோர்ட் அண்ட் செலக்ட் ரீஸ்டோர் ஆப்ஷன் ஃப்ரம் த பாப்அப் மெனு. ஸோ நம்ம வந்து ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே போய்ட்டு நம்ம டெலீட் பண்ண ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னா அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே வந்துடும், நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடும். டு ரீஸ்டோர் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் செலக்ட் ரீஸ்டோர் ஆல் ஐட்டம்ஸ். ஓகே, நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சுனாலும் செலக்ட் என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் ஆல் ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். டு டெலீட் ஆல் ஃபைல்ஸ் இந்த ரீசைக்கிள் பின் செலக்ட் எம்டி த ரீசைக்கிள் பின். ஸோ நம்ம வேணாம் ரீசைக்கிள் பின்னில் கூட போய் டெலீட் பண்ணலாம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுறோம்னா ரீசைக்கிள் பின் எப்படி ஆகிடும், எம்டி ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் அண்டர் டெஸ்க்டாப். ஸோ ஷார்ட்கட்ஸ் எப்படி நம்ம டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Shortcuts to your most often used folders and files may be created and placed on the desktop to help automate your work. Select the file or folder that you wish to have a shortcut on the desktop. So first நமக்கு எது ஷார்ட்கட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர், ஸோ அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் சென்ட் டு ஃப்ரம் த ஷார்ட்கட் மெனு, த செலக்ட் டெஸ்க்டாப் ஃப்ரம் த சப்மிட். ஸோ அதில் போய்ட்டு சென்ட் டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் போய்ட்டு எந்த இடத்துல அதோடைய ஷார்ட்கட் வந்து நம்ம டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். A shortcut for the file or folder will now appear on the desktop and you can open it from the desktop in the same way as any other icon. ஓகேவா, ஸோ நம்ம ஷார்ட்கட் கொடுத்த உடனே அதை போய் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் ஆகும். ஓகே, next is shutting down or logging up your computer. Once you have closed all open applications, you can either log off your computer or shut down the computer. ஓகேவா, ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ் அந்த ஆப் எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆர் ஷட் டவுன் பண்ணிக்கலாம், நம்மளோட கம்ப்யூட்டர்ஸை ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க லாக் ஆஃப் ஆர் ஷட் டவுன் த கம்ப்யூட்டர். ஸோ எப்படி நம்ம ஷட் டவுன் பண்ணுறது அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஷட் டவுனில் போய்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லாக் ஆஃப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ லாக் ஆஃப் வேணால் லாக் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள், ஷட் டவுன் ஷட் டவுனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் லாக் ஆஃப் ஓகேங்களா, அப்படி இல்லாட்டி ஸ்டார்ட் ஷட் டவுன். இஃப் யூ ஹாவ் எனி ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் then you will be asked to close them or Windows will be forced shut down. We lose any unsaved information due to this. ஸோ இப்போ ஒரு நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும்போதே நம்ம போய் ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன கேட்கும்னா உங்களுக்கு கேட்கும், ஸோ எல்லா ஃபைலுமே நம்ம க்ளோஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கும்.
ஸோ நம்ம எல்லா ஃபைலையும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷட் டவுன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஷட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் பண்ணணும் நம்மளே ஷட் டவுன் பண்ண சொல்லி. அது மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்சேவ்டு இன்ஃபர்மேஷன் ஏதாவது வச்சுருந்தோம் அந்த டைமில் ஓப்பனில் அப்படின்னா அது ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஓகே, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் யூசர். ஸோ ஸ்விட்ச் டு அனதர் யூசர் அக்கௌண்ட் அந்த கம்ப்யூட்டர் வித்வுட் க்ளோசிங் வேர் ஓப்பன் ப்ரோக்ராம் அண்ட் விண்டோஸ் ப்ராசஸ். நம்ம ஸ்விட்ச் யூசர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கரண்ட் ஃபைல்ஸ் எதுவுமே அப்போ ஓப்பன் ஆகாது. நெக்ஸ்ட் லாக் அப். ஸ்விட்ச் டு அனதர் யூசர் அக்கௌண்ட் அந்த கம்ப்யூட்டர் ஆஃப்டர் க்ளோசிங் ஆல் யுவர் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் விண்டோஸ் ப்ராசஸ். ஸோ நம்ம வேறு ஒரு யூசர் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஓப்பனில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாக் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் த கம்ப்யூட்டர் வைல் யுவர் அவே ஃப்ரம் இட். ஸோ லாக் பண்ணணும், நம்ம எங்கேயாதுன்னா வெளில போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர்ஸை லாக் பண்ணிடலாம். ஓகே, ரீபூட் த கம்ப்யூட்டர். ஸோ ரீஸ்டார்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, ரீபூட் த கம்ப்யூட்டர். ஓகேவா. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆஃப்டன் ரெக்வயர்ட் as a part of installing new software or Windows update. Okay, next is sleep. Puts the computer into a low power mode that retains all running programs and open windows in computer memory for a super quick restart. Okay, next hibernate. Found only on laptop computers. Puts the computer into a low power mode after saving all running programs and open windows on the machine's hard drive for a quick restart. Okay, so இதான் வந்து hibernate. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட 5th சாப்டரில் பார்ட் 1. ஸோ பார்ட் 1ல் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நல்லா லேர்ன் பண்ணுங்கள். இந்த பார்ட் 1 அப்படின்றது விண்டோஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான். ஸோ விண்டோஸ் ஓஎஸ்னால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதான் பார்ட் 1. ஓகேங்களா. ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம், லினக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.